ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பட்ன பக்கோடா தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பட்ன பக்கோடா செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவு, பொடிசா கட் பண்ண ஒரு வெங்காயம், 50 கிராம் நெய், பொடிசா கட் பண்ண பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு, சோடா உப்பு, தண்ணி. ஒரு பவுலில் 50 கிராம் நெய், 1/4 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து ரெண்டையும் நல்லா நொர வர மாதிரி கலந்து விடுங்க. நல்லா நொர வரணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதோட 1 கப் கடலை மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த நெய்யிலே எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கலந்தாச்சு. இதோட ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப அழுத்தி பிணைய வேணாம், மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மாவை டைட்டாக பிணைச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கோடா ஹார்டாயிடும். இதுக்கு நீங்கள் லூஸாக தான் பிணையணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் பக்கோடா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப தண்ணி ஆயிராமல் உருட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. தண்ணியை தொட்டு தொட்டு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். இந்த சைஸ்க்கு மாவு எடுத்து நல்லா பொழுப்பு நாப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, அப்புறம் ஹார்டாயிரும். மீதம் இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி உருட்டி எடுத்துக்குவோம். மாவெல்லாம் உருட்டி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் மிதமான சூட்டில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். மிதமான சூட்லேயே நல்லா வேகணும். இப்போ அடியில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அடியில் நல்லா வெந்திருக்கு. பக்கோடாலாம் நல்லா வெந்து எல்லோ கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கோல்டன் கலரில் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் வெளியே மொறு மொறுன்னு இருக்கும். சூடு ஆறவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட்ன பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.